புரட்சி புரட்சியை நாம 3 விதமா பிரித்து பார்க்கலாம். புர்ஜுவா ரெவல்யூஷன், புரோலிட்டாரியட் ரெவல்யூஷன், கவுண்டர் ரெவல்யூஷன். முதலாவது புர்ஜுவா ரெவல்யூஷன், முதலாளித்துவ புரட்சி. கேபிட்டலிஸ்ட் நடத்துற புரட்சி வந்து இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1788-89 காலகட்டத்தில் நடந்தது. இந்த டைம்ல வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருந்தது ரூலிங் கிளாஸ் மேல. இந்த கிங், டியூக், டச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்போ ரூலிங் கிளாஸா இருந்தாங்க. அவங்க ஆட்சியை வேரோட இருக்கிறதுக்காக அப்போ மிடில் கிளாஸா இருந்த கேபிட்டலிஸ்ட், இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல இருந்து வளர்ந்த இவங்க கேபிட்டலிஸ்ட் வந்து தன்னை ரூலிங் கிளாஸா மாத்திக்கிறதுக்காக நடத்தின புரட்சி தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன். இதுல இருந்து தான் ரிப்பப்ளிக் ஆஃப் பிரெஞ்சு உருவாகுது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி போன்ற வேல்யூஸ், பேசிக் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் வந்து உருவாகுது. அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிஸ் வி கேன் சே. அந்த பிரெஞ்சு ரிப்பப்ளிக் அசம்பிளில தான் லெஃப்ட், ரைட்டு, சென்டர்னு பொலிட்டிக்கல் டெர்மினாலஜிஸ் வந்து உருவாகுது. ரிக்ரெசிவ் ஐடியல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை ஒழிச்சு புதிய உலகத்தை உருவாக்கணும்னு சொல்றவங்க இடது பக்கம் லெஃப்ட் சைட்ல உட்காந்துருக்காங்க. பழைய கலாச்சாரம், பண்பாடு தான் சரி, நம்ம பின்னோக்கி போவோம் அப்படின்னு சொல்றவங்க வலது பக்கம் உட்காந்துருக்காங்க. இந்த ரெண்டு அணிக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்க முடியாதவங்க சென்டர்ல உட்காந்துருந்தாங்க. அடுத்து புரோலிட்டாரியட் ரெவல்யூஷன், பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சி. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து அக்டோபர் புரட்சி, ரஷ்ய புரட்சின்னு சொல்லுவாங்க. பாட்டாளி வர்க்கம் உருவாக்குன முதல் நாடு பிளட்லெஸ் கூப், ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம நடத்தின புரட்சி தான் அக்டோபர் புரட்சி. 1950 காலகட்டத்துல வந்து ஒரு சிஇஓ, ஒரு கேபிட்டலிஸ்ட் இல்லாம வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா உருவானது யுஎஸ்எஸ்ஆர். யூனிவர்சல் எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஹவுசிங் ஃப்ரீ கிடையாது, மக்களோட அடிப்படையான உரிமையா இருந்துச்சு. 8 hour ஒர்க், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, உமன் எம்பவர்மெண்ட், ஃபர்ஸ்ட் உமன் இன் ஸ்பேஸ் வேலண்டினா டெரெஷ்கோவா. இப்படி பாட்டாளி வர்க்கத்துக்கான முதல் நாடு வளர்ந்து வர்றத பிடிக்காம வைத்தெரிச்சல்ல இந்த யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யாவை டிஸ்மேண்டில் பண்ண கேபிட்டலிஸ்டிக் ஃபோர்ஸஸ் கொண்டு வந்த கான்செப்ட் தான் கவுண்டர் ரெவல்யூஷன். மூணாவது டைப் கவுண்டர் ரெவல்யூஷன், ஃபண்டமெண்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதம் சார்ந்த வெறித்தனம். இதை வளர்த்து விட்டது இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ். இவங்க ஃபண்ட் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னு இவங்களே ஒத்துக்கிறாங்க. சிஐஏ வந்து அதோட டீக்ளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ்ல நாங்க எவ்வளவோ லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்து நாங்க இந்த மாதிரி கூப் நடத்தியிருக்கோம், ஆட்சி மாற்றம் பண்ணியிருக்கோம், வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க. இப்ப இந்தியாவுக்கு வரும். 1974 காலகட்டத்துல ஜேபி நாராயணன் ஒருத்தர், இவர் வந்து டோட்டல் ரெவல்யூஷன் ஒரு கால் கொடுக்குறாரு நேஷன் வைட். ஒரு மாஸ் மூவ்மெண்ட் தொடங்குறாரு. இந்த மாஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு தனி மனுஷனால நடத்த முடியுமா? தனி மரம் தோப்பாகாது. அவரு பின்னாடி சங் பரிவார் இருந்தது. இன்னைக்கு நான் பயாலஜிக்கல் தேவ் மானுஷ் பிரதமர் இருக்காரு இல்லையா, அவர் இதுல கலந்து கொண்டிருக்கிறாரு. இந்த டோட்டல் ரெவல்யூஷன்னா என்ன? இப்போ இது நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் 2 ரெவல்யூஷன் டெஃபினிஷன்ல வராது. இட்ஸ் அ கூப். அப்போ என்ன கூப்பு? இன்ஃபேமஸ்லி கால்ட் அப்பான் மெம்பர்ஸ் ஆஃப் த மிலிட்டரி, போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். பிரிட்டிஷ்க்கு எதிராகவே கால் கொடுக்காத சங் பரிவார் இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராக மிலிட்டரி, போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு கால் கொடுத்தாங்க. இவங்க நோக்கம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எதிர்க்கிறது. அதுக்காக நடத்தப்பட்டது தான் இந்த டோட்டல் ரெவல்யூஷன் கால். ஏன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி மாதிரியான மனித மாண்பை மீட்டு எடுக்கிற வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இதுக்கு வந்து இந்த பார்ப்பனியம், சாதி, வர்ணம், சனாதனம் என்னன்னா சொல்லுங்க, அது ஒத்துக்காது, இது ஏத்துக்காது. கிரேடட் இன்இக்வாலிட்டியும் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி ஒன்னா எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. பார்ப்பனியம், சாதி, வர்ணம், சனாதனத்தை ரிப்ளேஸ் பண்ணதான் பாபா சாஹிப் கொண்டு வந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதுக்குதான் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது. அதுல பவர் அபியூஸ் கூட பண்ணப்பட்டதுன்னு காங்கிரஸ்காரங்களே ஒத்துப்பாங்க. பட் இதுக்காக தான் எமர்ஜென்சி வந்தது. இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ரெவல்யூஷன் தான் கவுண்டர் ரெவல்யூஷன். இப்போ தமிழ்நாட்டுல இதை பண்றதுக்கு டிவிகே தலைவர் ஆதவ் அர்ஜுனா ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டை போட்டு 20 நிமிஷத்துல டிலீட் பண்ணிடுறாரு. இப்ப இது ஏன் வந்து இது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப டிமானிட்டைசேஷன்ல ஜி நியூஸ்காரங்க வந்து இந்த புதிய நோட்ல மைக்ரோ சிப் இருக்குன்னு ஒரு வீடியோ பரவுறாங்க. அது என்ன பண்றாங்கன்னா வாட்ஸ்அப்ல பரப்பி அடுத்த எலெக்ஷன்ல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமா அதை வந்து பரப்புறாங்க. இந்த மாதிரி கேவலமான ஸ்ட்ராட்டஜியை இப்போ டிவிகே சீனியர் லீடர்ஷிப் கையில எடுத்திருக்கு. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வீடியோ போட்டு டிலீட் பண்ண உடனே ஏஐ யூஸ் பண்ணி
நேபாள் மாதிரி ஒரு ரெவல்யூஷனுக்கு வீடியோஸ் ரெடி பண்றாங்க. வேணும்னு இந்த டிவிக்கு ஐடி விங் பரப்புது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சிடிஆர் நிர்மல் குமார், ஆர்எஸ்எஸ் groomed ஃபார்மர் பிஜேபி ஐடி விங் ஹெட். இப்ப சொல்லுங்க, டிவிகே விஜய் அண்ட் டாப் லீடர்ஷிப் டிஎன்ல கவுண்டர் ரெவல்யூஷன் எதிர்பார்க்கறாங்களா? கொண்டு வர முயற்சி பண்றாங்களா? 41 பேர் உயிர் வாங்கினது பத்தலன்னு இன்னும் எத்தனை விஜய் வெறியர்களை வாங்க காத்திருக்காங்கன்னு தெரியல. மக்களே, விஜய் ரசிகர்களே, வெறியர்களே, விழித்துக்கோங்க. இந்த விசத்தனமான அரசியலை வேரோட களையிடுங்க. நன்றி, வணக்கம்.